இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த மாலை வேளை பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசுவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. நாம் யாவரும் இருக்கிடங்களிலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து இந்த மாலை வேளை பைபிள் ஸ்டடியை ஆண்டவருடைய கரத்திலே நாம் கொடுத்து தேவன் அதை ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தைகளை நமக்கு போதிக்கும்படியாய் ஆண்டவருடைய ஒத்தாசை உதவியை கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் இருந்து அவருடைய வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுக்க நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்கள் தொட்டதும் நாங்கள் அனுபவித்ததும் ஜீவ வார்த்தை, அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்லி நம்முடைய வார்த்தை குறித்து மேன்மைப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோம். அந்த வார்த்தையானது மாமிசமாகி எங்களை தொட்டு ரட்சித்து எங்களை விடுதலை செய்து எங்களுக்கு நம்பிக்கையும் நித்திய ஜீவனையும் கொடுத்து இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாய் நிறுத்தின தயவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு மாலை வேளையில் வந்திருக்கிற யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க எங்களுக்கு மன பிரகாசமுள்ள கண்களை தந்தருளும். எங்களுடைய மனதை திறந்து உம்முடைய வார்த்தையில் இருக்கின்ற வெளிச்சங்களை ஆண்டவரே எங்கள் மனதிலே வெளிச்சமாய் பிரகாசிக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கின்றோம். இந்த வேலையை உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த 2 வாரங்களாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து முக்கியமான சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். தேவத்துவத்தின் 7 நாள் கிரியை, 7 days work of the Godhead என்பதை குறித்ததான தலைப்பிலே முதல் நாள் அது பிதாவினுடைய நாள். அந்த முதல் நாளிலே பிதா வெளிச்சமாக வெளிப்பட்டார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பிதா வெளிச்சத்தின் பிதாவாயிருக்கின்றார். அந்த வெளிச்சத்தின் பிதாவினிடத்திலிருந்து வந்த வெளிச்சமாகிய பிரசன்னமாகிய கிறிஸ்து 2வது நாளிலே அவர் வெளிப்பட்டார் என்பதை குறித்து கடந்த வாரம் வேத பாட வகுப்பிலே நாம் கவனித்தோம். வெளிச்சம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்தார். அதை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஆதியாகமம் 1:5 வாசிக்கும் பொழுது வெளிச்சத்திற்கு ஆண்டவர் பகல் என்று பெயரிட்டார். அப்போ கிறிஸ்துவுக்கு வேறொரு பெயர் உண்டு, அது பகல். பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகின்றது. கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தவர், இந்த உலகத்திற்கு மாமிசமாய் வந்தவர். அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆகாய விரிவுக்கு தேவன் வானம் என்று பெயரிட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, வானம் என்கின்ற பெயர், ஹெவன். ஏனென்று சொன்னால் அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன். 2வது மனுஷனாகிய ஆதாம், 2ஆம் ஆதாம் ஆகிய கர்த்தர் வானத்திலிருந்து வந்தவர். ஆகவே தான் பகல் என்று அவருக்கு பெயர். இயேசு கிறிஸ்து பகற்காலத்தில் இருக்கும் மட்டும் நான் தேவனுடைய கிரியைகளை செய்து வருகிறேன் என்று சொல்லி கடந்த வாரத்திலே இந்த பகலை குறித்தும் வானத்தை குறித்தும் 2வது நாள் குமாரனுடைய நாள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த 2வது நாளை குறித்து பார்த்த பொழுது நாள் என்று சொன்னால் எபிரேய வார்த்தையில் யோம் என்று அர்த்தம். YOM, எம். யோம் என்று சொன்னால் அதனுடைய 2 எபிரேய எழுத்துக்கள் யோட் மெம், கரம் ரத்தம் என்பதிலிருந்து
வருகின்ற அந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்தது தான் யோம். இப்போ அந்த கரத்திலே ரத்தம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து தான் கரத்திலே ஆணிகள் அடிக்கப்பட்டு ரத்தம் வடிந்து அந்த இரத்தத்தின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் கொடுத்து பாவத்திலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் நம்மை விடுதலை செய்கின்றார் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். இந்த வாரம் மூன்றாவது நாள். இந்த மூன்றாவது நாளை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது இந்த மூன்றாவது நாளை பரிசுத்த ஆவியானவர் நாள் என்று சொல்லி இன்றைக்கு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்திற்கு சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். அது நல்லது என்று கண்டார். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பூமியை எப்படி சிருஷ்டித்தார் என்று, வானத்தை எப்படி சிருஷ்டித்தார் என்று சொல்லி 9ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திற்கு கீழ் இருக்கின்ற ஜலம் ஓரிடத்தில் சேரவும், அந்த ஜலம் சேர்ந்தது. அந்த ஜலத்திற்கு என்ன பெயர் வைக்கிறார்னா சமுத்திரம் என்று பெயர் வைக்கின்றார். அந்த ஜலம் தனியாய் பிரிந்து வந்த பொழுது வெட்டாந்தரை காணப்பட்டது. இந்த வெட்டாந்தரைக்கு தேவன் பூமி என்று பெயரிடுகின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்ட வார்த்தை எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை அதற்கு கீழே இருக்கின்ற வசனங்கள் விளக்கப்படுத்தி காண்பிக்கின்றது. இப்போ வானத்தையும் பூமியை ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார்னா 6ஆம் வசனம் சொல்லுகின்றது, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவதும் என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். 8ஆம் வசனத்தில் வானம் என்று பெயரிட்டார் என்று சொல்லி இருக்கின்றது. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறப்போ தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் பெயரிட்டார். வானம் என்றும் பெயரிட்டார், பூமி என்றும் பெயரிட்டார். அப்போ வானமும் பூமியும் தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்பதை குறித்து இந்த வசனங்களில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனங்கள் வரைக்கும் கவனிக்கும் போது 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படி கொடுக்கும் விருட்சங்களை கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே தங்கள் தங்கள் விதைகளையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. பாருங்க, இந்த 3ஆம் நாளில் தான் ஆண்டவர் பூமியை சிருஷ்டிக்கின்றார் அல்லது பூமியை படைக்கின்றார். தண்ணீரிலிருந்து வெட்டாந்தரையை பிரித்து அந்த வெட்டாந்தரைக்கு ஆண்டவர் பூமி என்று பெயர் வைக்கின்றார். வெட்டாந்தரையை காணப்பட செய்தார். ட்ரை லேண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த லேண்டுக்கு என்ன வேலை ஆண்டவர் கொடுத்தார்னா, இந்த லேண்டினுடைய வேலையை என்னன்னா, பூமியில் இருக்கின்ற விதைகளை அதன்படி இந்த பூமியிலே முளைக்க பண்ணுகின்ற வேலை தான் இந்த லேண்டினுடைய வேலை. ஆகவே தான் இந்த லேண்டை எதற்காக பயன்படுத்துகின்றோம்? விவசாயம் செய்வதற்காக பயன்படுத்துகின்றோம். இன்றைக்கு கூட விவசாயத்திற்கு நம்முடைய நாடு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றது. நம்முடைய தேசம் விவசாயத்திற்கு மிகவும் பேர் போன தேசம். இன்றைக்கு எல்லாமே விவசாயத்தின் அடிப்படையில் தான் இருக்கின்றது. இப்போ முதல்ல ஆண்டவர் இந்த வெட்டாந்தரையை ஆண்டவர் எதற்காக உண்டு பண்ணினார் என்று சொன்னால்,
விதைகள் முளைப்பதற்காக வெட்டாந்தரையை ஆண்டவர் உண்டு பண்ணினார். இந்த விதைகள் முளைக்க பண்ணுகின்ற வெட்டாந்தரைக்கு ஆண்டவர் என்ன பெயர் வைக்கிறார் என்று சொன்னால் பூமி என்று பெயர் வைக்கின்றார். பாருங்க 11 வசனத்தில், அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைகளையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்று சொன்னார். 12 வசனத்தில் பூமியானது புல்லையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பூமிக்கு ஆண்டவர் என்ன வேலையை கொடுத்தார்னா, பூமியானது இந்த உலகத்தில் எந்த ஒரு விதை விதைக்கப்படுகின்றதோ அந்த ஒரு விதையை முளைக்க பண்ணுகின்ற வேலை தான் பூமியினுடைய வேலை. ஆகவே தான் இந்த பூமியை குறித்து ஆண்டவர் எழுதும் பொழுது விதை என்கின்ற வார்த்தையை சேர்த்தே எழுதுகின்றார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே இந்த உலகத்தில் அவர் உவமைகளாக பேசும் பொழுது விதைக்கிறவன் உவமையை குறித்து ஆண்டவர் சொல்றார். சொல்லும் பொழுது இந்த உலகமானது நிலமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். விதையானது தேவனுடைய வசனமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். விதைக்கிறவன் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த விதை இந்த பூமி என்கின்ற வார்த்தையை ஓமையா சொல்லும் பொழுது இந்த ஆதியாகமத்தில் தேவன் படைத்த இந்த நோக்கத்தோடு கூட சேர்த்தே ஆண்டவர் என்ன பண்ணுகின்றார், இந்த காரியங்களை ஓமையாக சொல்லுவதை குறித்து நான் வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த பூமியிலிருந்து தான் ஜீவன்கள் புறப்பட்டது. பாருங்க, ஆண்டவர் வானத்தை சிருஷ்டித்தாரு. அந்த ஆகாய விரிவுக்கு ஆண்டவர் வானம் என்று பெயரிட்டார். அந்த ஆகாய விரிவில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்னா, நட்சத்திரங்களை வைத்திருக்கின்றார், சூரியனை வைத்திருக்கின்றார், சந்திரங்களை வைத்திருக்கின்றார். மகிமைகளை உடைய நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வேறே வேறே மகிமை உடைய அப்படிப்பட்ட ஒளி மண்டலத்தில் ஒளியாய் பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களை வைத்திருக்கின்றார். அவைகளுக்கெல்லாம் ஜீவன் இல்லை. ஆனால் தேவன் பூமியை சிருஷ்டித்த பொழுது பூமியில விதைகளை உடைய பூண்டுகள் முளைக்க கடவது என்று சொன்னார். விதையில தான் ஜீவன் இருக்கிறது, பூண்டுகளில் தான் ஜீவன் இருக்கின்றது. ஆனால் வானத்தில் படைக்கப்பட்ட நட்சத்திரங்களுக்குள்ள ஜீவன் இல்லை, ஆனால் சீடுக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த சீடை ஆண்டவர் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பூமியில இந்த விதையை குறித்து இந்த விதையை பூமியோடு கூட சேர்த்தே ஆவியானவர் இங்கு எழுதுகின்றார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இதே ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனத்தில் ஆண்டவர் ஏவாளோடு கூட ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். உன் வித்துக்கோ உனக்கும் ஸ்திரீக்கோ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். பாருங்க, இந்த சீட் என்கின்ற ஒரு வார்த்தை, வித்து என்கின்ற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் இந்த வித்தானது டிராவல் பண்ணிட்டே இருக்குங்க. இந்த சீடு எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து வருகின்றது. இந்த சீடு எங்க விதைக்கப்படுகிறது என்று சொன்னா பூமியில் விதைக்கப்படுகிறது. இந்த பூமியில ஏன் விதைக்கப்படுகிறது என்று சொன்னா அது மரித்து ஜீவன் பெற்று ஒரு செடியாய் ஜீவனாய் முளைக்கும்படிக்கு இந்த உலகத்திலே அது விதைக்கப்படுகிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இப்படியா சொன்னார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே யாகில் அது பலன் தரும். அது எப்படிப்பட்ட பலன் தரும் என்று சொன்னால் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது தன்னை ஒரு கோதுமை மணிக்கு கோதுமை விதைக்கு ஒப்பனையாய் சொல்லுகின்றார். அப்போ 3வது நாள் ஆவியானவருடைய நாள். இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பூமிக்கு கீழே இருக்கின்ற எல்லா விதைகளுக்கும் ஜீவனை கொடுக்கிறவர் இந்த ஆவியானவராய் இருக்கின்றார். ஆகவே தான் விதை என்று சொன்னார் ஆவியானவரோடு கூட சம்பந்தப்பட்ட ஒன்று. ஆவியானவர் ஒருவரால் மாத்திரமே இந்த விதைகளுக்கு ஜீவனை தர முடியும். ஸ்திரீனுடைய வித்தை இந்த உலகத்திற்கு ஆவியானவர் தான் கொண்டு வந்தவராய் இருக்கிறார். அதை தான் லூக்கா 1 அதிகாரம் 35 வசனம் சொல்லுகின்றது. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால்
உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த குமாரன், தேவகுமாரன் பிறக்கும் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு விதையை பூமியில் விதைத்தா அந்த விதையானது விதைக்கப்படும் பொழுது வேறே ஒரு மேனியோடு கூட விதைக்கப்படுகிறது. ஆனால் அது உயிரோடு கூட எழும் பொழுது, மரித்து உயிரோடு கூட எழும் பொழுது, அது வேறே ஒரு மகிமையோடு கூட வேறே ஒரு சாயலோடு கூட அது எழுகின்றது. இது எழுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த பூமி தான் காரணம். அதுபோலதான் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஸ்திரீனுடைய வித்தாய், தேவனுடைய வார்த்தையின் வித்தாய் இந்த உலகத்தில் அவர் விதைக்கப்பட போகின்றார். விதைக்கப்பட போவது மாத்திரமல்ல, அவர் மரிக்கவும் போகின்றார். மரிப்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரால் அவர் மறுபடியும் உயிரோடு கூட எழப்போகின்றார் என்கின்ற சத்தியத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் நாளாகிய பரிசுத்த ஆவியானவருடைய நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். அப்போ இந்த விதை முளைப்பதற்கு பூமி தேவைப்படுகின்றது, மண் தேவைப்படுகின்றது. பாருங்க, ஆண்டவர் எல்லாமே ஒரு ப்ராசஸில் தான் செய்கிறாருங்க. இந்த இடத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருள் என்று எழுதியிருக்கின்றார். இந்த இருளானது கெட்டதுக்காக ஆண்டவர் அந்த இடத்துல எழுதலை. எந்த ஒரு விதையாக இருக்கட்டும், இந்த பூமியிலே எப்படிப்பட்ட விதையாக இருக்கட்டும், அந்த விதையானது பூமியிலே விதைக்கப்படும் பொழுது இருள் என்கின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ள, ஒரு வழிமுறைக்குள்ள சென்ற பின்புதான் அது முளைத்து வெளிச்சத்தை காண்கிறதா இருக்கிறது. அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு விதைக்கப்படும் பொழுது அவர் மாம்சமாய் இந்த உலகத்திற்கு வந்து மரித்து இந்த பூமியிலே அடக்கம் பண்ணப்படுவார். அடக்கம் பண்ணப்படும் பொழுது அவர் இருளுக்குள் செல்வார். அவர்களை இருளானது அவரை மேற்கொள்ளாது. 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார். இந்த 3ஆம் நாள் பல இடங்களிலே தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது 3 நாள் பிரயாண தூரத்தில் மோரியா என்கின்ற ஒரு மலையில் நான் உனக்கு ஒரு குறித்த மலையை காண்பிக்கின்றேன், அந்த இடத்துல உன்னுடைய குமாரனை நீ எனக்காக பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது 3ஆம் நாள் என்கின்ற வார்த்தையை ஆண்டவர் அங்கு பயன்படுத்துகின்றார். மோசேவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து நீ விடுதலை செய்தது மாத்திரமல்ல, அவர்களை 3 நாள் பிரயாண தூரமாய் நீ அழைத்து நான் உனக்கு காண்பிக்கும் மலைக்கு நீங்கள் போய் அங்கே எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அங்கேயும் 3ஆம் நாள் குறித்து எழுதுகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த 3ஆம் நாள் வேதத்தில் அப்படியே கண்டினியூவாக ட்ராவல் ஆகிட்டே இருக்குங்க. நீங்கள் எஸ்தர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எஸ்தர் புத்தகத்திலையும் இந்த 3ஆம் நாள் குறித்து எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மாம்சமாய் மனுஷனாய் வெளிப்பட்டு அவர் 3ஆம் நாளிலே முதல் அற்புதத்தை செய்தார். முதல் அற்புதம் தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகின்றது. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்த போது, மரிக்கும் பொழுது சாதாரணமான மாம்சத்தோடு கூட மரித்தார். ஆனால் உயிரோடு கூட எழுந்த பொழுது மகிமையின் சாயலாய் ஆவிக்குரிய மாம்சத்தோடு கூட அவர் உயிரோடு கூட எழுந்ததை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ அந்த 3ஆம் நாளில் என்ன நடக்குதுன்னா, ஒரு விதைக்கு ஜீவன் பெற்று அது பூமியின் மண்ணை துளைத்து கொண்டு விதையானது புதிய மேனியோடு கூட புதிய மகிமையோடு கூட இந்த உலகத்தில் வந்து வெளிச்சத்தை பார்ப்பது போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தையின் விதையாய் விதைக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் அவர் எழுப்பப்பட்டு இந்த உலகத்திற்கு தன்னை காண்பித்ததை பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷமாய் இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். பாருங்க, இன்றைக்கு நாம் என்ன கவனிக்க போகின்றோன்னா, வெளிச்சம் பிதா, பகல் குமாரன், ஆகாய விரிவு வானம் குமாரன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்னா, வெட்டாந்தரையில் கிரியை செய்கிறவராய் இருக்கின்றார். இந்த வெட்டாந்தரையை தான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போகின்றோம்.
இயேசு கிறிஸ்துவை பூமியிலே முளைக்க செய்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த இயேசு கிறிஸ்து ஸ்திரீயினுடைய வித்தாய் இருக்கிறவர். இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியினால் அவர் அனுப்பப்பட்டு விதைக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதே பரிசுத்த ஆவியானவர் 3ஆம் நாளிலே குமாரனை இந்த பூமியிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் நாள் என்ன நடந்தது என்று சொன்னால், விதைகள் பூண்டுகள் தங்கள் தங்கள் ஜாதிகளின் படியே விருட்சங்களை முளைப்பித்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிறது. முளைக்க செய்தது எத்தனாவது நாள்னா 3ஆவது நாள். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து உயிரோடு கூட எழுந்து வந்தது, முளைத்து வந்தது எத்தனாவது நாள் என்று சொன்னால் 3ஆவது நாள். ஸோ இந்த 3ஆம் நாளுக்கும் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்ததுக்கும் சம்பந்தம் உண்டு. விதைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சம்பந்தம் உண்டு. அதே போல பரிசுத்த ஆவியானவரால் ஸ்திரீயினுடைய வித்தாய் இருக்கிறவர், தேவனுடைய வித்தாய் இருக்கிற குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு விதைக்கப்பட்டு மரித்து உயிரோடு கூட புதிய சாயலாய் இந்த உலகத்திற்கு வெளிப்படுவதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷமாய் எழுதி வைத்திருக்கின்றார். சங்கீதம் 66 அதுக்கு முன்பதாக ஒரு வசனம், ஆதியாகமம் 1:22-28 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22 வசனமும் 28 வசனமும் வாசிக்கின்றேன். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றோ பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். 28 வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, இந்த தேவன் சமுத்திரத்தை 2ஆ பிரிக்கிறார், ஜலத்தை 2ஆ பிரிக்கிறாரு. ஜலத்தை பிரிக்கும் பொழுது கீழே இருக்கின்ற வானத்திற்கு கீழே இருக்கின்ற ஜலத்திற்கு ஆண்டவர் சமுத்திரம் என்று பெயர் வைக்கின்றார். இந்த சமுத்திரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சமுத்திரத்திற்குள்ள மீன்களை, ஜீவ ஜந்துக்களை, சகலவித நீர் வாழும் ஜந்துக்களை ஆண்டவர் என்ன பண்றாருங்க, படைக்கின்றார். வெட்டாந்தரையை ஆண்டவர் தனியாக பிரித்து, இந்த வெட்டாந்தரையில் ஆண்டவர் என்ன பண்றார் என்று சொன்னால், பூமியில் இருக்கின்ற பறவைகள் இவைகளெல்லாம் வெட்டாந்தரையில் பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த பூமியை ஆண்டவர் படைத்த பின்பதாக இந்த பூமிக்குள் இருக்கின்ற மண்ணை கொண்டுதான் மனுஷனை படைக்கின்றார். மனுஷனை படைத்தது மாத்திரமல்ல, மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் பூமியிலேயோ ஆகாய மண்டலத்திலேயோ ஆகாய விரிவிலேயோ ஆண்டவர் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு அதிகாரம் கொடுக்கின்றார். பூமியில மாத்திரம் ஆண்டவர் மனுஷனை ஆளுகை செய்வதற்காக அதிகாரம் கொடுக்கலுங்க. தேவ வார்த்தை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19 வசனத்தை வாசிக்கிற, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கினார். இப்போ இந்த வெட்டாந்தரைக்கு பூமி என்று பேர். இந்த பூமியில் என்ன இருக்கு? மண் இருக்கின்றது. இந்த மண்ணை ஆண்டவர் எதற்காக பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், பூமியில் வாழுகின்ற சகல மிருகங்கள், இன்றைக்கு நாம் கேள்விப்படுகின்ற எல்லா மிருகங்களும் எதிலிருந்து படைக்கப்பட்டது? பூமியிலிருந்து படைக்கப்பட்டது. இந்த பூமியிலிருந்து படைக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆகாயத்தில் இருக்கின்ற சகலவித பறவைகள், இன்றைக்கு நாம் பார்க்கின்ற சகலவித பறவைகள், இந்த பறவைகள் எல்லாம் தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த மண்ணினாலே உண்டாக்கி ஆகாய மண்டலத்திலே பறக்கும்படிக்கு அவைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அதிகாரம் கொடுக்கின்றார். அவைகளுக்கு உதவி செய்கின்றார், பலனை கொடுக்கின்றார். இவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு
மனுஷனுக்கு ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரத்தை தருகின்றார். எப்படிப்பட்ட அதிகாரத்தை மனுஷன் மிஸ் பண்ண பாருங்க. 28ஆம் வசனம், ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ ஆகாய மண்டலம், வானம், அந்த ஆகாய மண்டலத்தில் பறப்பதற்காக ஆண்டவர் பறக்கின்ற எல்லா உயிர்வாழ் ஜந்துக்கள் பறவைகளை எங்கிருந்து படைக்கிறார்னா பூமியிலிருந்து படைச்சு எங்க பறக்க விடுறார்னா ஆகாய மண்டலத்தில் பறக்க விடுறார். ஆண்டவர் எவ்வளோ ஞானமானவர் பாருங்க. இன்னைக்கு தான் மனுஷன் பூமியில் ஏர்கிராஃப்ட்டு, ஏரோப்ளைனு பூமியில் படைச்சு அதை எங்கே பறக்க விடுறான்? அதை ஆகாய மண்டலத்தில் பறக்க விடுறான். அது குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் பறக்கும். ஆனால் ஆண்டவர் படைச்ச பறவைகள், நான் ஒரு பைபிள் ஒரு ஸ்டடியில் படித்த ஒரு சில பறவைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 4000-5000 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமலே பறக்குங்களாம். ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்காமலே பறக்குமா. ஒரு சின்ன பறவை தான், ஆனால் அதற்குள்ள எவ்வளோ பெரிய பலத்தையும் எவ்வளோ பெரிய ஞானத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். சில பறவைகள் எல்லாம் ஏரோப்ளைன் ஒரு குறிப்பிட்ட உயரத்து வரைக்கும் தான் பறக்க முடியும். ஆனால் தேவன் படைத்த சில பறவைகள் ஆகாய மண்டலத்தில் ஏரோப்ளைன் பறக்கின்ற அதனுடைய அளவை காட்டிலும் மேலே உயரத்தில் பறக்கக்கூடியவைகள் எல்லாம் இருக்கின்றது. இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்கிருந்து படைத்தார்னா பூமியிலிருந்து படைத்து மேலே ஆகாய மண்டலத்திலே அவைகளை பறக்க வைத்தார். அது மாத்திரமல்ல, பூமியிலே ஆண்டவர் மிருகங்களை படைத்து இந்த மிருகங்கள் பூமியிலே வாழும்படிக்கு மிருகங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு அதே பூமியிலிருந்து படைக்கப்பட்ட மனுஷனை ஆண்டவர் தம்முடைய சாயலாக படைத்து அவனுக்குள்ளே ஜீவனை கொடுத்து அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவைகளுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கின்றார். இந்த 3ஆம் நாளிலே இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகாயத்து பறவைகள், பூமியில் இருக்கின்ற எல்லா மிருகங்கள், இவைகள் எல்லாம் எத்தனாவது நாள் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா 3ஆம் நாள் படைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஜீவன் பெற்று இவைகள் ஜீவனோடு கூட இந்த உலகத்திலே வாழுகின்றதல்லவா. இந்த ஜீவனை அவைகளுக்கு கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஜீவன் யாருக்குள் இருந்தது என்று சொன்னார், கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஜீவனை இவைகளுக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே அவைகளை சிருஷ்டிகளாய் படைத்து வைத்திருக்கின்றார். இப்போ கனி தருகின்ற செடிகளையும் விதைகளையும் மரங்களையும் பூண்டுகளையும் முளைக்க செய்தவர், 3ஆம் நாளில் முளைக்க செய்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் எப்படி முளைக்க செய்தார்னா இந்த பூமியை முதல்ல படைக்கிறார். எப்படி படைக்கிறார்னா சமுத்திரத்தை பிரித்து, தண்ணீரை பிரித்து, ஓரமாய் தண்ணீரை பிரித்து, தண்ணீருக்கு சமுத்திரம் என்று பெயர் வைத்து, வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயர் வைத்து இந்த பூமியிலிருந்து சகலவற்றையும் அவர் பிறப்பிக்கின்றவராக இருக்கின்றார். சங்கீதம் 66:6 வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அவர்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது மோசே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து அவர் கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக வெட்டாந்தரை காணப்பட்டது, சமுத்திரம் காணப்பட்டது. அந்த சமுத்திரம் காணப்பட்ட போது மோசே ஆண்டவரிடத்தில் முறையிடுறார், ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் என்ன முறுமுறுக்கிறாங்க, இந்த சமுத்திரத்தில் எங்களை கொல்லும்படிக்கா எங்களை எகிப்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்தாய் என்று சொல்லி மோசே ஜனங்கள் மோசேவை முறுமுறுக்கிறார்கள் என்று சொல்லி மோசே ஆண்டவரிடத்தில் முறையிட்ட போது, மோசே உன் கையில் இருப்பது என்ன, உன் கையை
ஓங்கி சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று சொல்லுகின்றார். கையை ஓங்கி சமுத்திரத்தின் மேல் நீட்டின பொழுது அந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது. ஆதியாகமம் 1:9 சமுத்திரமானது ரெண்டாக பிளந்து மேலே இருக்கின்ற சமுத்திரத்திற்கு வானம் என்றும் கீழே இருக்கின்ற ஜலத்திற்கு ஆண்டவர் சமுத்திரம் என்று பெயரிட்டார் அல்லவா? அதே பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு விடுதலை செய்யப்பட்டு கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போன பொழுது சமுத்திரம் அவர்களை தடுத்த பொழுது அதே பரிசுத்த ஆவியானவர் கீழ்காற்றாய் வந்து சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து அவர்களை உலர்ந்த தரை வழியாய் நடக்க பண்ணியவர். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, ஐயா அம்மா, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாக்குதத்த எல்லைக்கு போகக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகின்ற எப்படிப்பட்ட சமுத்திரமா இருந்தாலும், எப்படிப்பட்ட தடைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆழியா இருந்தாலும், அதே கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காற்றாய் அன்றைக்கு கீழ்காற்றாய் வந்து சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் இன்றைக்கும் உங்களுக்கு முன்பதாய் தடையாய் நிற்கின்ற சமுத்திரங்களை ரெண்டாக பிளந்து அவைகளிலே உலர்ந்த தரை வழியாய் இஸ்ரவேலர்கள் நடந்திருப்பார்கள் என்று சொன்னார். உங்களையும் கர்த்தர் அந்த வழியிலே உறைந்த தலையின் வழியே நடக்க பண்ணி வாக்குதத்த எல்லைக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்து இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் வாக்குதத்தம் பண்ணியவர். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்குதத்தத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை எகிப்தினுடைய நிந்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம், எகிப்தினுடைய அடிமைத்தனத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேலை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெட்டாந்தரை வழியாய் நடக்கும்படிக்கு சமுத்திரத்தை பிளந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். இஸ்ரவேலர்கள் சமுத்திரம் ரெண்டாய் பிளந்து உலர்ந்த தரை வழியாய் அவர்களை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார் என்று வேதம் சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 2 ராஜாக்கள் 2:8 அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாய் பிரிந்து அவர்கள் இருவரும் உலர்ந்த தலை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். பாருங்க, இந்த உலர்ந்த தரை என்று எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தமுடையவராய் இருக்கின்றார். ஆதியாகமம் 1 வாசித்தோ இந்த உலர்ந்த தரை வெட்டாந்தரை என்று எழுதப்பட்டிருக்கிறது, ட்ரை லேண்ட். இந்த ட்ரை லேண்ட் ஆண்டவர் 3ஆம் நாளில் ஆண்டவர் ட்ரை லேண்டை சிருஷ்டித்து பூமி என்று பெயர் வைக்கின்றார். இதை சிருஷ்டித்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த ட்ரை லேண்டில் ஆண்டவர் ஒரு வேலை செய்கிறாரு. என்ன வேலை செய்கிறார்னா, பூமியில் இருக்கிற எல்லா விதைகளுக்கும் ஜீவனை தருகின்றார். அதே பூமியினுடைய மண்ணினாலே ஆகாயத்து பறவைகள், காட்டு மிருகங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கின்றார். அந்த பூமியினுடைய மண்ணினாலே மனுஷனை சிருஷ்டிக்கின்றார். இந்த பூமியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தப்பட்டவராக இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை செய்யும் பொழுது தண்ணீர் உள்ள சமுத்திரத்தை மோசே சமுத்திரத்தின் மேல் கைகளை ஓங்கி கோலை நீட்டின பொழுது சமுத்திரம் இரண்டாய் பிளக்கின்றது. அவர்கள் உலர்ந்த தலைவலியாய் நடந்தார்கள் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. எங்க நடந்தாங்க? ட்ரை லேண்டில் நடந்தாங்களாம். அவ்வளோ பெரிய சமுத்திரம் ரெண்டுமே மதகு போல நின்று கொண்டிருக்கிறது. கீழே சமுத்திரத்திற்கு கீழே என்ன இருக்குன்னா, மணல் இருக்கும், இல்லை சங்கு இருக்கும், பெரிய பெரிய பாறைகள் இருக்கும், இல்லை பாறைக்குள்ளே அந்த பாசை போன்ற காரியங்கள் எல்லாம் இருக்கும், வழுக்கும். ஆனால் அவங்க எப்படி நடந்தாங்கன்னா, உலர்ந்த தலைவலியாய் நடந்தார்கள். அப்படின்னா அங்கே அக்கினியின் ஆவியானவர் வந்திருக்க வேண்டும். அந்த அக்கினியின் ஆவியானவர் அந்த தண்ணியை அப்படியே சக் பண்ணி எடுத்து அவர்களுக்கு பாதையை உலர்ந்த பாதையாய் அவர்களுக்கு மாற்றி கொடுத்திருக்க வேண்டும். இங்கேயும் பாருங்க, இங்க எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகின்றார். அப்போ எலிசா என்ன பண்றாரு, நான் உங்ககிட்ட இருந்து ஆவியை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எலியாவை ஃபாலோ பண்றார். இந்த சம்பவத்தை தான் இந்த 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எலியா என்ன பண்றாருங்க,
அந்த யோர்தானுக்கு முன்பதாய் போகும் பொழுது யோர்தானை பிளக்கும்படிக்கு தன் கையில் இருந்த சால்வை எடுத்து என்ன பண்ணுறாருங்க, முறுக்கி தண்ணீர் அடிக்கிறாருங்க. அடித்த பொழுது அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அப்போ எழுதும் பொழுது உலர்ந்த தரை வழியாய். இப்போ இந்த எலியா யாருன்னா, இந்த எலியாவின் பேரில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். எலியாவினுடைய ஆவியை உடையவர் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, எலிசா கேட்கும் பொழுது அநேக நேரங்களில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எலியாவின் இடத்தில் இருந்த அபிஷேக என்னிடத்தில் 2 ரெட்டிப்பாய் வேணும், அபிஷேக ரெட்டிப்பாய் வேணும் என்று அநேக வார்த்தைகளை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். ஆனால் எலிசா கேட்டது அபிஷேகம் ரெட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்கவில்லை, உம்மிடத்தில் இருக்கின்ற ஆவி எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும் என்று கேட்கின்றார். இப்ப எலிசாவோடு கூட பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தமாக இருக்கின்றார். இந்த எலிசாவை ஆண்டவர் அக்கினி ரதத்தினாலே சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு எலியாவை எடுத்துக்கொள்ள போகின்றார். அப்போ இந்த சம்பவத்திற்கு முன்பதாக யோர்தானுக்கு முன்பதாய் நின்று சால்வையை முறுக்கி அடித்த பொழுது யோர்தான் 2 பிளந்தது. உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் நடந்து சென்றார்கள். இப்போ இந்த ட்ரை லேண்ட் எப்படி வந்தது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த பூமியை வெட்டாந்தரையை உண்டாக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தவர். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும்படிக்கு உலர்ந்த தரை வழியாய் நடக்கும்படிக்கு உதவி செய்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே எலிசாவும் யோர்தானுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறார்கள். சால்வையை முறித்து எலியா அடித்த பொழுது யோர்தான் 2ஆக பிளந்தது மாத்திரமல்ல, அவர்கள் உலர்ந்த தலைவரியாய் நடக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தவர். இன்றைக்கும் உங்களை உலர்ந்த தரை வழியாய் நடக்க பழக உங்களுக்கு உதவி செய்கின்ற கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உலர்ந்த தரை வழியாய் நடக்கிறதுங்க, தண்ணியை பிளந்து உலர்ந்த தரை வழியாய் நடக்கிறது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. இங்கே ஒருவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் கற்பம் தரிக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு சீஷர்கள் இங்கே கடலிலே அமிழ்ந்து போகும்படிக்கு பயந்து போய் இரவிலே நடு ஜாமத்திலே அவர்கள் கடலின் அலையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், தண்ணீரிலே மூழ்க போகின்றார்கள். இப்பொழுது இங்கே வருகிறவர் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. கடலை பிளக்கிறவர் அல்ல, கடலின் மேலே நடக்கிறவர். பழைய ஏற்பாட்டில் கடலை பிளக்கிறது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் கடல் மேல் நடப்பது. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவை ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே இறங்கி வா, நான் தான் என்று சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கடலை பிளந்து நடந்தார்கள். புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் அப்படி அல்ல. கடலை பிளந்து அல்ல, உலர்ந்த தரை வழியாய் அல்ல, அவர்கள் தண்ணீரின் மேலே சமுத்திரத்தின் மேலே நடக்கிறவர்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கும் பழைய ஏற்பாட்டு விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம். எங்கெங்கெல்லாம் உலர்ந்த தரை என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தமுடையவராயிருக்கின்றார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47 49 வசனங்களை வாசிக்கும் பொழுது, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மனுஷனானவன். முந்தின மனுஷன் ஆண்டவர் எப்படி படைச்சார்னா, இந்த பூமியிலிருந்து படைச்சார். இந்த பூமிக்கு வெட்டாந்தரை என்று பெயர். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அடுத்த வசனங்க, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிற போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளுவோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. இப்போ இந்த 2 வசனங்களையும் இந்த கொரிந்தியரில் எழுதப்பட்ட இந்த வார்த்தையையும்
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாமே ஆண்டவர் மண்ணுனால செய்கிறாருங்க. மனுஷனை மண்ணுனால செய்கிறாரு. மண்ணுனால செய்து அவனுக்கு ஆதாம் என்று பெயர் வைக்கின்றார். அந்த மனுஷனுக்குள்ள இருந்த எல்லா ஜாதிகளும் அவருடைய சாயலை உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் 2வது மனுஷன் மண்ணிலிருந்து வந்த கர்த்தர் அல்ல, அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆகவே தான் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயர், பகல் என்று பெயர். அவர் வானத்திலிருந்து வந்தவர். 2வது பூமியிலிருந்து வந்தவன் யாருன்னா ஆதாம் மனுஷன். அவனை மண்ணான சாயல் என்று சொல்லுகின்றார். வானத்திலிருந்து வந்தவரை வானத்துக்குரிய சாயல் என்று சொல்லுகின்றார். இந்த பூமிக்குரிய சாயலை நாம் களைத்து ஒரு நாள் வானத்துக்குரிய சாயலாகிய மன்னவருடைய சாயல், மகிமையின் சாயலாகிய தேவகுமாரனாகிய சாயலை ஒரு நாள் நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம். இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு விதை பூமியிலே விதைக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அது உயிரோடு கூட எழுந்து வேறே ஒரு சாயலை அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் 3ஆம் நாள் எப்படி அந்த விதைகளுக்கு ஜீவனை கொடுத்தாரோ, அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த மண்ணான சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு திரும்பும் பொழுது, அந்த மண்ணிலே அது அடக்கம் பண்ணப்படும் பொழுது பின்மாறி மழையாகிய அதே பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் இந்த பூமியிலே பொழிய பண்ண போகின்றார். அப்பொழுது இந்த மண்ணான சாயலை உடைய மாமிசமானது தேவனுடைய சாயலான தேவகுமாரனுடைய சாயலை, மேன்மையான சாயலை அது அடைந்து கொள்ளும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. இந்த உலர்ந்த தரை என்று சொல்லும்போது வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் அதை துவங்கி 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறப்போ, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, பாருங்க இங்க ஆவி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாயிருந்து கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்து காணப்பட்டது. எப்படி இருந்துச்சுங்க? எலும்புகள் உலர்ந்து போய் காணப்பட்டது. எலும்புகள் குறித்து வாசித்தா ரொம்ப அமேசிங். இந்த எலும்புகளுக்குள்ள மஜ்ஜை என்கின்ற ஒரு போன் மேரோ என்று சொல்லுவாங்க. அதுக்குள்ள அந்த போன் மேரோ தான் நம்முடைய சரீரத்திற்கு தேவையான எல்லா இரத்தத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுகிறது என்பதை குறித்து ஒரு ஸ்டடியில் படித்தேன். இந்த எலும்பு உள்ள பாதிக்கப்பட்டதுன்னா, உலர்ந்து போயிடுச்சுன்னா பிளட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பிளட்டு ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா பிளட்டு ஆனது சரீரத்தில் ஃப்ளோ ஆகாது. பிளட்டு ஃப்ளோ ஆகலைன்னா உள்ளே இருக்கிற உறுப்புகள், குறிப்பாக இருதயம், லங்ஸு, பிளட்டு சம்மந்தப்பட்ட எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போயிடும். செயலிழந்து போயிடுச்சுன்னா மனுஷனுடைய ஜீவன் அவனை விட்டு போயிடும். அப்போது இந்த போன் மேரோ, அதுக்குள்ளே இருக்கிற அந்த மச்சைக்கு ஆண்டவர் எவ்வளவு ஞானமாக ஒரு கேர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அதுக்கு மேலே ஒரு எலும்பை வைத்து அந்த எலும்புக்குள்ளே அந்த போன் மேரோவை, அந்த மஜ்ஜையை வைத்திருக்கின்றார். இந்த உலர்ந்த எலும்பானது எப்போ உலர்ந்து போகும் என்று சொன்னால், அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த போன் மேரோ பாதிக்கப்படும் என்று சொன்னால் உலர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி தான் ஒரு சம்பவத்தை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் காட்டுறார். இந்த உலர்ந்து போன ஒரு எலும்பு உள்ள ஒரு பள்ளத்தாக்கை காட்டுறார். அப்படின்னா ஆல்மோஸ்ட் டெட், மரிச்சு போயிடுச்சுங்க. மரணத்தில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குனாவே மரணம் தான். சங்கீதம் 23 சொல்லப்பட்டபடி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், பள்ளத்தாக்குனாலே மரணம் சம்பந்த முடியாது. இந்த இடத்துல ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாருங்க, ஆவியில் கொண்டு போய் நிற்க வைக்கிறாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் நீர் அதை அறிவேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து. பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, என்னன்னா தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க.
ஆவியானவருடைய வரங்கள் தீர்க்க தரிசனத்தோடு கூட சம்பந்தமுடையதாக இருக்கின்றது. அப்போ ஆண்டவர் இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசன உரைன்னு சொல்றார். அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, எலும்புகளுக்கு வார்த்தைக்கு சம்பந்தம் உண்டு. எலும்புகளுக்கோ வார்த்தைக்கோ சம்பந்தம் உண்டு. இந்த வார்த்தை எலும்புகளுக்குள் செல்லும் பொழுது அக்கினி மூழுகின்றது என்று எரேமியா எழுதுகின்றார். உம்முடைய வார்த்தை என் எலும்புகளில் அக்கினியாய் பற்றி எரிகிறது என்று சொல்ல. அப்படின்னா என்னன்னா, இந்த வார்த்தை தான் எலும்புகளுக்கு பலனையும் ஜீவனையும் கொடுக்கின்றது. இந்த ஜீவன் தான் பிளட்டை ப்ரொடியூஸ் பண்ணி சரீரத்தில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை கொடுக்கின்றது. இந்த ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கின்றது. அப்போ உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அடுத்த வசனம். அப்போ இந்த வார்த்தை என்ன ஆகுதுன்னா, ஆவியா இருக்கின்றது. இந்த ஆவி என்ன பண்ணுகுதுன்னா, இந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை கொண்டு வருகின்றது. இங்கே ஒரு பள்ளத்தாக்கில் உலர்ந்து போய் இருக்கின்ற ஒரு சிச்சுவேஷனை ஆண்டவர் மாற்றார். ரோமர் 8:11 சொல்லுகின்றது, அன்றியும் குமாரனை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, 3வது நாளில் இந்த விதைகள் எல்லாம் எங்கே தான் இருந்தது? ஏற்கனவே இந்த விதைகள் எல்லாம் பூமியில் தான் இருந்தது. இந்த பூமிக்குள்ளே இருந்த விதை சமுத்திரத்தினால் மூடப்பட்டிருந்தது. இந்த சமுத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அடித்து பிளக்கின்றார். பரிசுத்தாவியானவர் பிளந்த பின்பதாக ஆகாய விரிவுக்கு ஒரு சமுத்திரம் போகின்றது, ஒரு தண்ணீர் போகின்றது. அதற்கு வானம் என்று பெயர் வைக்கின்றார். பூமியில் இருக்கின்ற ஜலத்தெல்லாம் ஒரு இடத்துல சேர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு சமுத்திரம் என்று பெயர் வைக்கின்றார். அதுக்கப்புறம் ட்ரை லேண்டை பார்க்குறாரு. இந்த ட்ரை லேண்டுக்குள்ளே இருக்கிற விதைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா, ஜீவனை கொடுக்கின்றார். ஜீவனை கொடுத்து அந்த பூமியிலிருந்து மண்ணிலிருந்து அவைகளை வெளியே கொண்டு வருகின்றார். அந்த காரியத்தை செய்தவர் பரிசுத்த ஆவியானவர். இதே தான் ரோமர் 8:11 செய்திருக்கின்றார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கின்ற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். 1 பேதுரு 1:24 சொல்லுகின்றது, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. மனுஷனுடைய லைஃப் ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு பூவை போல சொல்றார், ஒரு புல்லை போல சொல்றார். அந்த பூவும் ஒரு நாள் உதிர்ந்து போயிடும். யோபு சொல்லும் பொழுது மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பூவுக்கு ஒப்பனையா இருக்கிறது, புல்லுக்கு ஒப்பனையா இருக்கிறது என்று சொல்றார். அப்ப அது உதிர்ந்து போயிடும், உலர்ந்து போயிடும். அந்த உதிர்ந்து போன உலர்ந்து போன பூவுக்கும் புல்லுக்கும் ஜீவனை கொடுக்கின்றவர் பரிசுத்த ஆவியானவர். உலர்ந்து போயிட்டா அது மறுபடியும் முளைக்குங்களாங்க? முளைக்கும். பரிசுத்த ஆவியானவரால் முளைக்கும். மறைச்சு போனதை ஒரே ஒருத்தரால் தான் உயிரோடு கூட எழுப்ப முடியும். பரிசுத்த ஆவியானவரால் ஒருவல் நான் மாத்திரம்தான். ஒருவேளை இன்றைக்கும் என் நம்பிக்கை மறைச்சு போயிடுச்சு பாஸ்டர், என் லைஃப் மறைச்சு இருக்கு, என் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை, என் சரீரம் மரித்து போயிருக்கிறது, பலவீனம் அடைஞ்சிருக்கு, என் உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் மறிக்கின்ற தருவாயில் இருக்கின்றது, என் சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கிறது, என்னால் நடக்க முடியல, என்னால் நிற்க முடியல, நான் முன்பு இருந்தது போல என் வாழ்க்கை, என் கூடாரம் பலனா இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உலர்ந்து போன எலும்புகளுக்கு ஜீவனை கொடுக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, தம்முடைய கரத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆகவே முதல் நாள் பிதாவினுடைய நாள், 2வது நாள் குமாரனுடைய நாள், 3வது பரிசுத்த ஆவியானவருடைய நாள், 3ஆம் நாள்
பரிசுத்த ஆவியானவருடைய நாள். இந்த பரிசுத்த ஆவியானவர் உலர்ந்து போன அந்த பூமியிலிருந்து ஜீவனை கொண்டு வருகின்றவர், விதையை கொண்டு வருகின்றவர், உயிர்ப்பிக்கின்ற கிரியை செய்கின்றவர், பழைய ஏற்பாட்டில் செய்தவர், இன்றைக்கும் செய்ய உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். ஒரு பிக்சரை ஸ்க்ரீனில் போடும்படிக்கு உங்களை அன்பாக கேட்கின்றேன். அந்த பிக்சரோடு கூட இன்றைக்கு நம்முடைய பைபிள் ஸ்டடியை நாம் முடிக்க போகின்றோம். பாருங்க, பூமியானது வெறுமையாக இருந்தது என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கு. எம்டி வேர்ல்ட். இந்த வெறுமையாக இருந்த பூமியில் ஆண்டவர் என்னென்ன செய்திருக்கிறார் பாருங்க. முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் பிதாவாய் வெளிப்பட்டார். கடவுள் பிதாவாய் வெளிப்பட்டார். இந்த முதல் நாள் வெளிப்படும் பொழுது வெளிச்சம் உண்டானது. 2வது நாள் குமாரன் வெளிப்பட்டார், குமாரனுடைய நாள். இந்த 2வது நாள் என்ன நடந்தது? ஆண்டவர் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயர் வைக்கின்றார், ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயர் வைக்கின்றார். பகல் என்று சொன்னால் கிறிஸ்து என்று அர்த்தம். பகலிலே அவர் கிரியை செய்தவர், அவருக்கு பகல் என்று பெயர். வார்த்தைக்கு பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகின்றது. வானம் என்று சொன்னால் கிறிஸ்து தான் வானமாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் முந்தின மனுஷன் மண்ணிலிருந்து உண்டானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியாக இருக்கிறார். 3வது நாள் பரிசுத்த ஆவியினுடைய நாள். இந்த பரிசுத்த ஆவியினுடைய 3வது நாளில் பர்த் நடக்குது. அப்படின்னா பிறப்பு உண்டாகுகின்றது. இந்த பிறப்புக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சம்பந்தம் உண்டு. பூமியிலிருந்து ஏதோ ஒன்று பிறக்கின்றது. இது எப்படி பிறக்கிறதுன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் பிறக்கின்றது. இந்த ட்ரை லேண்டுக்குள்ளே தான் எல்லாவற்றையும் வைத்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கின்றார். இந்த ட்ரை லேண்டை குறித்து இஸ்ரவேலர்கள் ட்ரை லேண்டில் நடந்தாங்க, எலிசா ட்ரை லேண்டில் நடந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ட்ரை லேண்டில் அல்ல, தண்ணீரின் மேலேயே நடக்கின்றவர்கள். பாருங்க, இப்போ 3 நாட்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய நாள். இப்போ 4வது நாள், இந்த நாள் என்ன நாள்னா 4th டேவை பிதாவும் குமாரனும் சேர்ந்து கிரியை செய்கின்றார்கள். 2 பேரும் சேர்ந்து 4வது நாள் கிரியை செய்கின்றார்கள். இந்த 4வது நாள் என்ன நடக்குதுன்னா, 4வது நாளில் வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களையோ சூரியனையோ சந்திரனையோ பூமியின் மேலே பிரகாசிக்கும்படிக்கு ஆண்டவர் சூரியனையோ சந்திரனையோ ஆண்டவர் படைக்கிறார். அது மாத்திரமல்ல, நட்சத்திரங்களை ஆண்டவர் என்ன பண்றாருங்க, படைக்கின்றார். ஏன்னா பிதா வெளிச்சமா இருக்கிறாரு. பிதாவுக்குள்ளிருந்து வந்த கிறிஸ்துவானவர் வெளிச்சமா இந்த உலகத்துக்கு வராரு. இந்த பிதாவும் குமாரனும் சேர்ந்து 4வது நாள் எதை சிருஷ்டிக்கிறார்கள் சொன்னா, வானத்தில் இருக்கின்ற ஆகாய மண்டலத்தில் இருக்கின்ற ஆகாயத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களையோ சூரியனையோ சந்திரனையோ சுடர்களையோ பூமியின் மேலே பிரகாசிக்கும்படிக்கு குமாரனும் பிதாவும் சேர்ந்து கிரியை செய்கிறவர்களாக இருக்கின்றார்கள். இப்ப 5வது நாள், இந்த 5வது நாள் யார் கிரியை செய்கிறார்னா, பரிசுத்த ஆவியானவரும் பிதாவும் சேர்ந்து கிரியை செய்கின்றார்கள். ஆவியானவரும் பிதாவாகிய தேவனும் சேர்ந்து பூமியில் உள்ள விதைகள் முளைக்கிளம்ப செய்து அதற்கு ஜீவனை தருகின்றார்கள். ஜீவனை மாத்திரமல்ல, பலுகி பெருகும்படிக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றார்கள். ஹல்லேலூயா. அப்பாவால மாத்திரம்தான் பலுகி பெருகும்படிக்கான ஆசீர்வாதத்தை தர முடியும். யாருங்க? அப்பாவால தான் தர முடியும். ஏன்னா அவர் தான் சோர்ஸ். இப்ப பிதாவாகிய தேவனோ பரிசுத்த ஆவியாகிய தேவனோ இவர்கள் இருவரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த பூமியிலேயோ சமுத்திரத்திலேயோ இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் ஜீவனை கொடுத்து இந்த ஜீவன்கள் பலுகி பெருகும்படிக்கு மல்டிப்ளை ஆகும்படிக்கு அவைகளுக்கு ஆசீர்வாதத்தை கூறுகின்றார்கள். 6வது நாள் குமாரனுடைய நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய நாளும். 6th day is the day of the Son and the Spirit. இந்த 6வது நாளில் தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா,
மனுஷனையும் மனுஷியையும் படைக்கின்றார். மனுஷனை ஆணும் பெண்ணுமாக படைக்கின்றார். தேவ சாயலாக படைக்கின்றார். ஆறாவது நாள் என்ன பண்றாருங்க? தேவ சாயலாக படைக்கின்றார். இந்த தேவ சாயல் யாருன்னா, கிரைஸ்ட் இஸ் த இமேஜ் ஆஃப் இன்விசிபிள் காட். கிறிஸ்து தான் தேவனுடைய சாயலா இருக்கின்றார். இந்த கிறிஸ்துவோ பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து யாரை படைக்கிறார்கள் என்று சொன்னா, மனுஷனை படைக்கிறார்கள். நம்முடைய சாயலாக, நம்முடைய ரூபத்தின்படி படைப்போமாக. அப்ப ரெண்டு பேர் சேர்றாங்கன்னா அப்போ இன்னொரு நபர் இல்லையா பாஸ்டர்? அவருடைய நோக்கத்தை, பிதாவினுடைய நோக்கத்தை, பிதாவினுடைய திட்டத்தை குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து தேவ சாயலாய் மனுஷனை இந்த உலகத்திற்கு படைக்கின்றார்கள். இப்ப எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31 to 32 வரைக்கும் வாசிக்கிறப்போ கர்த்தருடைய வார்த்தையில் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31 to 32. இது நிமிஷம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாக இருக்குவார்கள். இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லி நான் கிறிஸ்துவை பற்றியோ சபையை பற்றியும் சொல்லுகின்றேன். அப்போ பரிசுத்த ஆவியானவரோ கிறிஸ்துவோ சபையோடு கூட சம்பந்தமுடையவர்களாக இருக்கின்றார்கள். சபை கிறிஸ்துவனுடைய சரீரம். இந்த சபையை வழிநடத்துகின்றவர், இந்த சபையை அலங்கரிக்கின்றவர், இந்த சபையை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதாமும் ஏவாளும் மனுஷனாய் சிருஷ்டிக்கும்படிக்கு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவன் கிரியை செய்தது போல கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சபைக்கு தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுத்து மீட்டு சபையாகிய மணவாட்டிக்கு ஜீவனை கொடுத்தார். இந்த காரியத்தை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சபையை இன்றைக்கு சுத்திகரித்து அலங்கரித்து கொண்டிருக்கின்றார். குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து மனுஷனை படைத்தார்கள். பிதாவின் நோக்கமாகிய மனுஷனை இருவரும் சேர்ந்து படைத்தார்கள். வெளிப்படுத்தல் 22:16 சொல்லுகின்றது, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அடுத்த வசனங்க 17ஆம் வசனம், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஒரு மணவாளன் மணவாட்டியோடு கூட ஆரம்பிக்கின்றது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் ஒரு மணவாளன் மணவாட்டியோடு கூட முடிகின்றது. 6வது நாள் அவர்கள் இருவரையும் ஆண்டவர் ஒன்று சேர்த்தார். ஆதாம், பிந்தின ஆதாம் கிறிஸ்து, ஏவாள் சபைக்கு அடையாளமாக இருக்கின்றான். 7வது நாள், the 7th day is the day of the Father, Son and the Holy Spirit. அந்த பிக்சரை போட்டுருங்க. 7வது நாள் பரிபூர்ணமான நாள். இந்த 7வது நாள் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்த 7வது நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7வது நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, the 7th day is the perfect harmony. 7வது நாளில் ஆண்டவர் என்ன செய்தார்னா ஓய்ந்திருந்தார். அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கல அவர். அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார். அவர்கள் மூவரும் சேர்ந்து இணைந்திருந்தார்கள், ஐக்கியமாயிருந்தார்கள். 6 நாள் வரைக்கும் ஒவ்வொரு கிரியைகளை மூவராய் சேர்ந்து கிரியை செய்தவர்கள். 6 நாள் கிரியை செய்த பின்பதாக 7வது நாள் மூவரும் சேர்ந்திருந்தார்கள். அந்த சேர்ந்திருந்ததை தான் ஓய்ந்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தான் சாபத் டே என்று சொல்லுகின்றோம். த டே ஆஃப் சாபத். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 2ஆம் வசனம், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். 3வது வசனம்,
தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பரிசுத்தன்ற வேர்டு ஃபர்ஸ்ட் இங்கே தாங்க வருது. ஹோலின்ற வேர்டு இங்கே தான் வருது. அப்போ 7ஆவது நாள் பரிசுத்த நாள். ஓய்வு நாள்னா ரெஸ்ட் எடுக்கிற நாள் இல்லை. 7ஆவது நாள்னா த டே ஆஃப் த ஹோலி, பரிசுத்தமான நாள். பரிசுத்தமான நாள்னா 6 நாட்கள் வெவ்வேறு விதங்களில் கிரியை செய்த திருத்துவ தேவன் 7ஆவது நாளில் அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். அப்படின்னா சேர்ந்திருந்தார்கள் என்ற அர்த்தம். அந்த சேர்ந்திருந்த பொழுது அந்த நாளை அவர்கள் பரிசுத்த நாள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த ஓய்வு நாளை சாபத் டே என்று சொல்வார்கள். பரிசுத்த நாள் என்று சொன்னால் மூவரும் சேர்ந்திருக்கின்ற நாள் என்று பொருள். ரெஸ்ட் எடுக்கிற நாள்னு பொருள் கிடையாது. ஐக்கியமாக இருக்குது, சேர்ந்திருப்பது என்று பொருள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. ஏசாயா 6:3. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர், பாருங்க இந்த இடத்துல 3 முறை பரிசுத்தர் பரிசுத்தர்னு வருது. பரிசுத்தர் பிதா, பரிசுத்தர் குமாரன், பரிசுத்தர் பரிசுத்தாவியானவர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இன்னொரு வசனம் ரெவலேஷன் 4:8, வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகளுடையவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. அப்போ ஓய்வு நாள் அப்படின்னா என்ன? பரிசுத்த நாள்னு அர்த்தம். அந்த பரிசுத்த நாள்னா என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய நாள்னு அர்த்தம். அப்போ அந்த ஓய்வு நாள்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் சேர்ந்து இருக்கிறார்கள் என்று அர்த்தங்க. அந்த டே தான் 7th டே. டே 1 ஃபாதர் லைட், டே 2 சன் ஃபர்மனன்ட் ஆகாய விரிவு ஹெவன் பகல், டே 3 ட்ரை லேண்ட் பரிசுத்தாவியானவர், டே 4 ஃபாதர் அண்ட் சன் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சுடர்களையும் படைத்தார்கள். டே 5 கடலில் இருக்கின்ற எல்லா ஜீவன்களுக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். பேர்ட்ஸ் ஆண்டவர் படைத்தார். அது மாத்திரமல்ல, டே 6 ஆண்டவர் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். டே 7 திரியேக தேவன் சேர்ந்து இருந்தார்கள். அதை தான் ஓய்வு நாள் பரிசுத்த நாள் என்று சொல்லுகின்றோம். அந்த தேவன் பிதா பரிசுத்தராய், குமாரன் பரிசுத்தராய், பரிசுத்தாவியானவர் பரிசுத்தராய் இருக்கிறார்கள். இப்போ தேவன் தேவத்துவம் உடையவராய் இருக்கின்றார். இந்த தேவத்துவம் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற தேவத்துவம், இந்த மூவருக்குள்ள ஒரு கடவுள் பரிபூர்ணமுடையவராய் இருக்கின்றார். இந்த ஒரு கடவுள் 7 நாளிலே 6 நாளிலே ஒவ்வொருவராய் ஒவ்வொரு விதங்களிலே வெளிப்பட்டு சிருஷ்டிப்புகளை இந்த உலகத்திலே படைத்தது மாத்திரமல்ல, அவைகளுக்கு ஜீவனை கொடுத்து 6ஆவது நாளிலே தம்முடைய சாயலாக மனுஷனை படைத்து மனுஷனுக்கு ஆண்டவர் ஜீவனையும் ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தையும் கொடுத்து ஆகாயத்தில் உள்ள பறவைகளையும் பூமியில் நடமாடுகின்ற மிருகங்களையும் எல்லாவற்றையும் சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களை மீன்களை இவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த மனுஷனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். இந்த மனுஷன் இந்த அதிகாரத்தை இழந்ததினால இந்த அதிகாரத்தை ஆண்டவர் மறுபடியும் மனுஷனுக்கு கொடுக்கும்படிக்கு மத்தேயு 28:17 சொல்லுகின்றது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கோ சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் சொன்ன யாவையும் அவைகள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
ஆகவே மூன்றாவது நாள் பரிசுத்த ஆவியினுடைய நாள். இந்த பரிசுத்த ஆவியானவர் உலர்ந்த தரையிலே உயிர்ப்பிக்கின்ற கிரியை செய்கின்றவர். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கலாம். உலர்ந்து போயிருந்தால் இன்றைக்கு உயிர்ப்பிக்கின்ற கிரியை ஆண்டவர் செய்து உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ட்ரை சுச்சுவேஷன் இருந்தாலும், ட்ரையான காரியம் இருந்தாலும் கர்த்தர் அதை உயிர்ப்பித்து ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். வருகிற வாரங்களிலே 7 நாட்களை குறித்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளாய் தெளிவாய் படிப்போம். இந்த 7 நாட்களும் என்ன சொல்லுகிறது, அதற்குள் கர்த்தருடைய மகத்துவங்கள், ரகசியங்கள் என்ன இருக்கிறது என்பதை குறித்து தெளிவாக நாம் படிக்கப் போகின்றோம். அடுத்த வாரத்திலிருந்து முக்கியமான ஒரு பைபிள் ஸ்டடி. நீங்கள் யாவும் பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் அவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கின்ற நாள், பூமியில் இருக்கின்ற விதைகளுக்கு உயிரை கொடுத்த நாள். குமாரன் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர். அவர் மூலமாக எல்லாவற்றுக்கும் ஜீவன் உண்டானது. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கும் குமாரனை கொண்டு நீர் ஜீவனை கொடுத்தவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறீர். அன்றையும் குமாரனை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்க, அந்த ஆவியில் தானே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது சரீர பலவீனத்தோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் அவர்களை உயிர்ப்பித்து சாட்சியாய் நிறுத்தும்படிக்கு ஆவியானுடைய வல்லமை புறப்பட்டவர்களை தொடுவதற்காக ஸ்தோத்திரம். இப்படி நாமத்தினாலே வந்த யாவரையும் ஆசீர்வதிக்கின்றோம். ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கின்றோம். பூரண கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டடி ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க உங்களுடைய காணிக்கையினால் நீங்கள் உதவ நீங்கள் முன் வருவீர்கள் என்று சொன்னார். ஸ்க்ரீனில் போடப்படுகின்ற நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் செய்து அவர்களும் பயன்பெற அவர்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.